சுவாமிநாதன், இதுல இப்ப விஜய் அவர்களோட திட்டம் என்ன அப்படின்றப்போ ரகு அவர்கள் இன்னும் வரணும், ஏன் அவர் தயங்கிட்டே இருக்கிறார்? ஒரு மாநாட்டில் தான் பேசுவாரா? நிறைய பிரச்சனை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு என்ன வாய்ப்பா இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும், அதுல லட்சுமி அவர்கள் சுட்டி காட்டியது தொடர்ந்து காவல்துறை எங்களுக்கு தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. இதையெல்லாம் தாண்டி அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க, 3 கட்டம் 4 கட்டம்னு முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து உதயநிதி அவர்களோட டிராவல் இருக்கு, அப்புறம் முதல்வர் அப்பப்போ ரோட் ஷோ பண்றாங்க. இதிலிருந்து விஜயினுடைய இந்த பயணம் என்ன மாதிரி தனித்துவமா இருக்கும்னு பாக்குறீங்களா? அவங்களுக்கு பலம் சேர்க்குமா? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமா அது தாவேக்காவுக்கு பலம் தான் சேர்க்கும் நான் பாக்குறேன். ஒரு விஷயத்துல மட்டும் நான் அந்த புள்ளியில இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன். இப்ப அவர் சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை சந்திக்கிறார். ஆனா அவர் என்ன திட்டமிடுறாருன்னா, இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போ திமுகவோ அதிமுகவோ ஒவ்வொரு நாளும் டெய்லி பரப்புரை அப்படின்னு வச்சா கூட அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அனுபவசாலிகளா இருப்பாங்க. அவங்க போய் கமிஷனர் ஆபீஸ்ல போய் அனுமதி வாங்கிடுவாங்க. எந்தெந்த இடத்துல போராட்டம் பண்ணணும், போராட்ட வடிவம் எப்படி இருக்கணும், மக்களை சந்திக்கிறது எந்த இடம். இன்னைக்கே பாக்குறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தோட விவசாயிகளை ஒரு நாள் சந்திக்கிறாரு, மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கிறாரு. இதெல்லாம் வடிவமைக்கிறாங்க. இதெல்லாம் திமுக அதிமுக போன்ற ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டவர்களுக்கு சாத்தியம். ஆனா விஜய் ஒரு புதுமுகமாக வந்திருக்கக்கூடியவர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு கூட நிச்சயமா அந்த ஆட்சியில் உடனடியா போய் ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல போய் பெர்மிஷன். இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த சனிக்கிழமைக்கானதுக்கானது புசி ஆனந்த் போய் திருச்சியில வாங்கியிருக்காரு. அடுத்த வாரம் அவர் எந்த ஊர்ல பேச போறாரோ அந்த அனுமதிக்கும் புசி ஆனந்த் தான் போக போறாரு. அப்ப அந்த இடைவெளி தான் சொல்றேன். அப்ப அவர்கள் கட்சியில் கட்டமைப்பு இல்லை அப்படிங்கறதுடைய வெளிப்பாடுதான் அவருக்கு முதல்ல ஒரு வார இடைவெளி தேவைப்படுது. அது கீழ்மட்டத்துல நிர்வாகிகளை அதுக்கு புரிய அளவுக்கு பயிற்சி கூட அவங்க பெறலங்கிறது ஒரு பக்கம். ஆனா இது கடுமையான தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படிங்கறதா நான் பாக்குறேன். ஏன்னா எப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் பேசுறதை பொறுத்தவரை அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு அது பேசு பொருளா இருக்கும் அப்படின்னு அவங்க வடிவமைக்கலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா பிரச்சாரம் போறாரு, பரப்புரை பண்றாரு. பட் நம்ம இன்னைக்கு வரை எதை விவாதிச்சுட்டு இருக்கோம்னா, அதிமுக உள்கட்சி குழப்பத்தை தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். அது அவருடைய பேச்சு எடுத்து ஒரு பேசு பொருள் ஆகிற மாதிரி பெரிய அளவுல அது ஃபீல் கொடுக்கல. அதுதான் விஜய் எதிர்பார்க்கிறார். நம்ம பேசுகிற கான்செப்ட்ல ஏதாவது ஒரு மக்களுக்கான ஒரு சப்ஜெக்ட் நீங்க சொல்றது சுவாமிநாதன், நீங்க முக்கியமான பாயிண்ட். அதாவது சனிக்கிழமை சந்திக்கிறார் அப்படின்னா வெள்ளிக்கிழமையே பேச ஆரம்பிப்பாங்க, சனிக்கிழமை அந்த பேச்சு அது நிகழ்வு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அதை கேரி ஓவர் பண்ணுவாங்க. இந்த இடைப்பட்ட ஒரு வாரம் அவர் தான் தலைப்புச் செய்திகள்ல ஊடக விவாதங்கள்ல இருப்பாரு. அதுதான் திட்டம்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான். ஆமா, அப்படிதான் அவங்க வடிவமைக்கிறாங்க. அந்த ஒரு வார காலத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஒரு அடுத்த சனிக்கிழமை அடுத்த கான்செப்ட் போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஒன்று. இன்னொன்று, காவல்துறையை ஒரு குற்றச்சாட்டு சொல்றது அப்படிங்கிறது ஒரு அரசை எதிர்க்கிறது அப்படிங்கிறது போய் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கட்சி நடத்தக்கூடியவர், ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர். இப்ப அரசை எதிர்க்கிறேன்னு போய் வருவாய்த்துறை எதிர்த்தாலோ, அரசை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி போய் வேற ஏதோ கோரிக்கைகளை வலியுறுத்துறதையோ விட, காவல்துறை எங்களை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு பேசுறப்ப அது கவனம் இருக்கும். அது நீங்க சொல்வது இப்ப எல்லா கட்சிகளுமே இதை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கொரோனா காலத்துல உதவி செய்யறத தடுத்துட்டாங்க, ஆனா அதிமுக செய்யுதுன்னு சொல்லி கோர்ட்ல உத்தரவு வாங்கி திமுக உதவி செஞ்ச காட்சிகள்லாம் இருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல சொல்லலாம், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பலன் தருமான்றதான் லட்சுமி கேட்கிறாங்க. இப்ப தமிழர்கள்ல பல பேருக்கும் திருச்சியை பத்தி தெரியும், பூகோள ரீதியா மரக்கடை எப்படி இருக்கும், பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுல என்னப்பா கேட்கறாங்க அப்படின்னு அது அவங்களுக்கே நெகட்டிவா போகாதா? ஒவ்வொரு வாரமும் காவல்துறை எங்களை கண்டு நெருக்கடி கொடுக்குது, திமுக பயப்படுதுன்ற ஸ்ட்ராட்டஜியே போதுமா? எலெக்ஷன் வரைக்கும் இதே கொண்டு போயிட முடியுமா என்ன? நிச்சயமா இது ஒரு கடுமையான தாக்கத்தை நிச்சயமா அவங்க ஒரு காமனா கொஞ்சம் யோசனை செய்யக்கூடிய மக்கள் மத்தியில விஜய் சொல்றது இந்த கட்சி எடுக்கக்கூடிய அந்த முயற்சி தவறு, காவல்துறை மேல குற்றச்சாட்டுறாங்கன்னு புரியலாம். ஆனா விஜய் ரசிகர்களுக்கு விஜய் மட்டும்தானே தெரியும். விஜய் ஒரு விஷயத்த சொல்றாரு, விஜய் ஒரு விஷயம் பேசுறாரு. இப்ப நம்ம இன்னொரு விஷயம் ஆழமா பார்த்தா அங்க பெரிய சித்தாந்தம் விஜய் ரொம்ப பேசணும். நீ ஒரு நுணுக்கமான இடத்த சொன்னதுனால விஜய் ரசிகர்களுக்கு அது தெரியாது, ஏதோ விஜய் அரசு பழி வாங்குது அப்படின்னு. ஆனா ரகு சொன்ன ஒரு கோணம்ன்றது, எப்படி பார்த்தாலும் விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க, கண்ணை மூடிட்டு ஓட்டு போட போறாங்க. பொதுமக்களை கவருவதற்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? அங்கதானே ரகு அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு ஆதரவு இருக்கு, ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அது மட்டுமே பலனை தந்துருமா தேர்தல்ல? நிச்சயமா சார். இப்ப ரசிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதே பொதுமக்கள்ல ஒருவர் தான் முதல்ல ரசிகர்கள். அதாவது ஒரு விஷயம் சாதாரணமா பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருந்தா கூட அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, ஒரு தம்பி தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க. அதைத்தான் விஜய் டார்கெட் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா பெரியவாரியா மக்களுக்கான களமாடுறதை விட தன்னோட ஒரு ரசிகர் கூட்டத்தை அப்படியே அரசியல் மையப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? சினிமா பாணியிலான ஒரு அரசியல்.
அவரோட அந்த பிரச்சார உரைகள், அவர் பேசுற மாநாட்டு உரைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சினிமா படத்திற்கான என்னெல்லாம் நடக்குமோ அதான். இப்ப சனிக்கிழமை தோறும் அவர் பேசுறதே கூட ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு நீட்சி தான் நான் பாக்குறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் சினிமா இருக்கும் தமிழ்நாட்டுல. வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தான் சினிமா இருக்கும். அதே மாதிரிதான் அவரும் ஒவ்வொரு சனிக்கிழமை வெளியில வரேங்கிறார். பழைய காலத்துல ஜெய்சங்கர் படம் வாரத்துக்கு ஒண்ணு வர்ற மாதிரி விஜய் வாரத்துக்கு ஒண்ணு வெளியில ஒவ்வொரு ஊருக்கு வரேன் அப்படிங்கிறார். அப்ப இது எல்லாமே ஒரு சினிமா தன்மையாக இருந்தாலும் கூட அதற்கான ஒரு ஓட்டர்ஸ் இருக்காங்களா சார்? ரொம்ப குறைவா. நீங்க சொல்வது புரியுது. தன்னை தொடர்ந்து வாரம் முழுவதும் பேசு பொருளாக்குவதற்கான ஒரு உத்தியை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு. இது என்னவா பலன் தரும் நினைக்கிறீங்க? இது யாருக்கு நெருக்கடியா மாறும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா களம்ன்றது திமுக அதிமுக கூட்டணி எல்லாம் அமைச்சிட்டு இருக்கப்ப இவர் யாருக்கு நெருக்கடியா போவார்னு நினைக்கிறீங்க? இவர் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்குமே நெருக்கடி கொடுக்குற இடத்துலதான் போவார் சார். ரொம்ப குறைவா நான் ஒரே ஒரு சின்ன புள்ளி வரும் சொல்ல விரும்புறேன். 69,000 பூத் இருக்கு நம்மள்ட்ட. வெறும் பூத்துக்கு ஒரு 50 விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டாலே அவரால் 34 லட்சம் ஓட்டு எடுத்துட முடியும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நாம் தமிழர் கட்சியில பாடுபட்டு சீமான் அவர்கள் உருவாக்கி வச்ச ஓட்டை விட அது அதிகம். அப்ப என்னன்னா விஜய் களத்துக்கு ஏதோ ஒண்ணு அவர் மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு பெருசா ஐடியா இருக்கிற மாதிரி எனக்குமே தோணல. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டாங்க, வெளியில தெரியாமல் வரலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. ஏன்னா இது மக்களை சந்திக்க வருகிற போது அவர் அறிவித்து விட்டு தான் வர முடியும். ஒண்ணு இன்னொன்னு, அவர் அறிவிக்காமலே வந்த நிகழ்ச்சிகள் இருக்கு. நம்ம தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுல உயிரிழந்த ஸ்னோலின் வீட்டுக்கா இருக்கலாம், நீட் தேர்வுல உயிரிழந்த அனிதா அவர்களுடைய வீட்டுக்கா இருக்கலாம். இங்கெல்லாம் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம ராத்திரி சாதாரண ஒரு 2 வீலர்ல பின் சீட்ல உட்கார்ந்து இருந்து ஒரு டீ மாஸ்டர் வண்டி ஓட்ட விஜய் ரசிகர் ஓட்ட அவர் வீட்டுக்கு போனார். தூத்துக்குடியில நான் களத்துல அது பார்த்திருந்தேன். சோ அப்ப யாருக்குமே தெரியாது. மறுநாள் தான் ஊடகத்துக்கே பெரிய விஜய் வந்துட்டு போனாருன்னு பேசுறேன். ஆனா அந்த மாதிரி இல்லை, இது மக்களை சந்திக்கிற விஷயம். அரசியல்ல அவர் தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக இப்ப திமுக காவல்துறையை மையப்படுத்து. நீங்க சொல்றது ஒரு அரசு எங்களை கண்டு ஒரு அச்சப்படுது, பதட்டம் அடைகிறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. எல்லா கட்சிகளில் இருந்தும் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றப்ப அதுல ஒரே ஒரு பாயிண்ட் சார், அது ஒரு வகையான ஹீரோயிசம். அது அரசு என்னை பார்த்து பயப்படுதுன்னு ஒரு புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சியினர் சொல்லுவதுங்கிறது ஒரு தனக்கு இருக்கக்கூடிய அந்த நாயக பிம்பத்தை அவர் தக்க வைக்கிறார். அந்த நாயக பிம்பத்தை அவருக்கான ஓட்டு. அவர் அரசியல் மையப்படுத்தப்பட்ட ஓட்டு நிச்சயமா தாவேக்காக்கு கிடையாது. அவர் அரசியலை பேசினாலும் அதனால ஓட்டு கூட போறதும் கிடையாது. அவர் பேசாமல் இருந்தால் குறைய போறதும் கிடையாது. ஓகே.